السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தின் இபாதத்துகள் என்ற தொடர்ச்சியிலே அல்ஹம்துலில்லாஹ் பல்வேறு தலைப்புகளின் கீழ் நாம் அல்லாஹ்வின் இபாதத்துகள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய இரவு நாம் பேச உள்ள இபாதத் அல் இல்ஹாஹு ஃபித் துஆ. அல்லாஹ்விடத்தில் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்பது. அல் இல்ஹாஹ் என்று சொன்னால், ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அடம் பிடித்தல் அல்லது மீண்டும் மீண்டும் மன்றாடுதல் என்று அர்த்தம். அல்லாஹ்விடத்திலே ஒரு விஷயம் கேட்டால், அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால், ஒரு முஃமின் எவ்வாறாக கேட்க வேண்டும், அவனுடைய மனநிலை எவ்வாறாக இருக்க வேண்டும் என்றதுதான் அல் இல்ஹாஹ். முலிஹூன ஃபித் துஆ என்றால், ஒருவர் அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது ஒரு விஷயத்தை எனக்கு அல்லாஹ் கொடுத்தே தீர வேண்டும் என்ற அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்றாடுதல், அல்லாஹ்விடத்திலே மீண்டும் மீண்டும் தன்னை தானே தாழ்த்தி கொண்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துதல். என்னிடத்தில் எந்த விதமான சக்தியும் இல்லை, என்னிடத்திலே எதுவுமே இல்லை, அல்லாஹ் உன்னிடத்தில்தான் எல்லாமே இருக்கின்றது என்ற உணர்வோடு அல்லாஹ்விடத்தில் ஒரு விஷயத்தை கேட்பதற்கு பேர்தான் அல் இல்ஹாஹு ஃபித் துஆ. இந்த சிஃபத், இந்த பண்பு என்பது அல்லாஹுக்கு மிக பிடித்தமான பண்பு. அடியான் அல்லாஹ்விடத்திலே ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி தொடர்ந்து கேட்டு வருவது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நிலை. ஏனென்று சொன்னால், அல் உபூதிய்யஹ், அல்லாஹுடைய அடிமை என்ற நிலையை அந்த அடியான் மீண்டும் மீண்டும் உரக்கச் சொல்கின்றான். அல்லது அல்லாஹ்விடத்திலே அவன் தன்னை தானே பலவீனமானவன் என்பதை ஏற்றுக்கொள்கின்றான். இந்த நிலை அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானது. ஆகையால் தான் தொழுகையிலும் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே மிகவும் நெருங்கிய நிலையில் எப்பொழுது இருக்கின்றான் என்று சொன்னால், சஜ்தாவுடைய நிலையிலே இருக்கின்றான். ஒரு மனிதன், ஒரு முசல்லி, ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கமான ஒரு நிலை என்ன என்று சொன்னால், சஜ்தாவுடைய நிலை. ஏன் சஜ்தாவுடைய நிலை? மனிதன் தன்னுடைய உயர்ந்த பகுதியை, உச்சி இருக்கிற பகுதியை பூமியிலே வைத்து அல்லாஹ்வை துதிக்கும் பொழுது அல்லாஹுடைய உபூதியத், அல்லாஹுடைய வழிபாட்டின் உச்சம். ஏனென்று சொன்னால், நான் எதுவுமே இல்லை, என்னிடத்தில் எந்த சக்தியும் இல்லை, நான் சக்தியற்றவன், நீதான் எல்லா விஷயத்திற்கும் சொந்தக்காரன் என்று ஒரு மனிதன் எப்பொழுது அல்லாஹ்விடத்திலே கூறுகின்றானோ அந்த விஷயம் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான விஷயம். ஆகையால் தான் அந்த இல்ஹாஹ் என்ற சிஃபத், இந்த பண்பு, மனநிலை துஆ கேட்பவர்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று. இந்த இல்ஹாஹ் எப்பொழுது வரும்? இந்த மன்றாடும் நிலை, ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்திலே மீண்டும் மீண்டும் உரையாடி கேட்பது என்ற நிலை எப்பொழுது வரும் என்று சொன்னால், அதற்கு சில நிலைப்பாடுகள் உண்டு, சில வரையறுகள் உண்டு, சில ஷர்த்துகள் உண்டு. முதல் ஷர்த் என்னவென்று சொன்னால், நாம் என்ன கேட்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை
அல்லாஹ்விடத்திலே மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விஷயம் நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்று உணர்ந்தால்தான் அந்த எண்ணம், அந்த நிலைமை ஏற்படும். எதுவுமே தெரியாது, நம்ம என்ன கேட்கிறோம்னே தெரியாது, யாரோ ஒருத்தர் கேட்கிறாரு, நாம தலை சொஞ்சுக்கிட்டு ஆமீன் ஆமீன் சொல்றோம்னு சொன்னா அந்த துஆவுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த வேட்டும் கிடையாது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய உள்ளம் அந்த துஆவிலே பங்கு பெறவில்லை. எங்களுடைய கல்ப் அந்த துஆவிலே பங்கு பெறவே இல்லை. நாவளவில் மட்டும் ஆமீன் 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 என்று சொல்வதோ, அல்லது ஏதோ ஒரு துஆ மனப்பாடம் செய்து வைத்தோம், அந்த துஆல என்ன கேட்கிறோன்னு தெரியாது, எல்லாரும் ஓதுறாங்க இந்த துஆ நாங்களும் ஓதுவோன்னு கேட்கும் பொழுது மனதுடைய அந்த அசைவோ அல்லது அந்த நிலைப்பாடோ ஏற்படுவது மிகவும் கடினம். முதல் ஷர்த் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன கேட்கின்றோம் அது தெரிந்து கேட்டால்தான் அது நமக்கு எவ்வளவு நெருக்கமான ஒரு தேவை, எவ்வளவு தேவையுள்ள ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய நெருக்கடியிலிருந்து இந்த விஷயம் நம்மை பாதுகாக்கும் என்ற அந்த உணர்வு நமக்கு வரும். இது முதலாவது ஷர்த். இரண்டாவது ஷர்த் என்னவென்று சொன்னால், அர்த்தம் மட்டும் புரிந்தால் போதாது, நம்முடைய உள்ளமும் அந்த துஆவிலே அல்லாஹ்விடத்தில் பணிவை, தாழ்மையை காண்பிக்க வேண்டும். ஒரு இடத்திலே நீங்கள் ஒரு நபரிடத்திலே உலகளாவிய ஒரு உதாரணம், ஒரு மனிதரிடத்திலே நீங்கள் போய் ஒரு விஷயத்தை கேட்கணும்னு சொன்னால் அதில் கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கு? அவர் கொடுப்பாரா? இல்லை இதை கேட்கிற விதமா? ஒரு இடத்த ஒரு தேவை இருக்கும் பொழுது பணிவாக, மென்மையாக, தாழ்ந்த குரலிலே அவரை கண்ணியப்படுத்துகிற மாதிரி நம்ம கேட்போம். அல்லாஹ்வுடைய மஹ்லூக் கிட்டே அப்படி தான் கேட்குறோம். அல்லாஹ்வுடைய படைப்பினம், அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்திலே அப்படி தான் கேட்குறோம். அப்போ ஹாலிக் கிட்ட எப்படி கேட்கணும்? எல்லாத்துக்கும் அதிபதி, எல்லாத்துக்கும் சொந்தக்காரன், எல்லா ஹசானாவுக்கும் அவன்தான் மாலிக், அவன்தான் உரிமையாளன். எதுவுமே இல்லாத அடியார்களிடத்திலே பணிவை காண்பிக்கும் பொழுது அவர்களிடத்திலே தாழ்ந்த குரலிலே மென்மையாக ஒரு விஷயத்தை கேட்கிறோம் என்று சொன்னால், மாலிகுல் முல்க், உலகத்துக்கெல்லாம் அதிபதி, எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவரிடத்திலே ஒரு விஷயம் கேட்கும் பொழுது நம்முடைய மனநிலை, நம்முடைய உள்ளத்தின் நிலை எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று நாம் யோசிக்க வேண்டும். அந்த தாழ்மை, அந்த மென்மை, அந்த பணிவு, என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்ற அந்த பலவீனம், நான் பலமற்றவன் என்ற அந்த எண்ணம், இது அந்த துஆவிலே இருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த துஆவிலே இல்ஹாஹ் எப்பொழுது வரும் என்று சொன்னால், உறுதியான நம்பிக்கை, இந்த விஷயம் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வால் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு யாராலும் நமக்கு இந்த விஷயத்தை கொடுக்க இயலாது என்ற உறுதியான நம்பிக்கை, யகீன். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வலா முஅதிய லிமா மனஅத். அல்லாஹ்வே, நீ கொடுக்க விரும்பியதை யாராலும் தடுக்கவும் முடியாது, நீ தடுக்க விரும்பியதை யாராலையும் கொடுக்கவும் முடியாது என்ற அகீதா, இந்த கொள்கை உறுதியாக நம்முடைய உள்ளத்திலே பதிவாகியிருக்க வேண்டும். இது மூன்று. நான்காவது, அல் யகீனு பில் இஜாபா. அல்லாஹ் நம்முடைய துஆவை கேட்டுக்கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் உறுதியாக பதிலளிப்பான், உறுதியாக என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கை. உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். எந்த நிலையில் சொன்னால், அல்லாஹ் நிச்சயமாக பதிலளிப்பான், நீங்கள் கேட்டதை கொடுப்பான் என்ற யகீனிலே, எந்த உறுதியான நம்பிக்கையோடு நீங்கள் அல்லாஹ்வை அழைத்து பாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4 விஷயங்கள் யாருக்கு ஞாபகம் இருக்கு? முதலாவதாக என்ன கேட்கிறோன்ற புரிதல், இரண்டாவது பணிவு, மூன்றாவது
அல்லாஹ்வால் மட்டும்தான் இதை கொடுக்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை. நான்காவது, அல்லாஹ் கொடுத்தே தீர்வான் என்ற யக்கீன். இந்த 4 விஷயம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே இந்த ரமதானுடைய மாதத்திலே தினமும் நாம் என்ன கேட்கிறோம்? அல்லாஹ்வே நம்மை சொர்க்கத்திலே நுழைப்பாயாக என்று கேட்கின்றோம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹ்வே நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயாக என்று கேட்கின்றோம். நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக என்று கேட்கின்றோம். இந்த 2 துஆ கேட்கும் பொழுது இந்த 4 விஷயங்கள் நம்ம என்ன கேட்கிறோம், நம்முடைய நிலைப்பாடு என்ன, பலவீனம் என்ன, அல்லாஹ்வால் மட்டும்தான் இது கொடுக்க முடியும், அல்லாஹ் இது கொடுத்தே தீர்வான் என்ற இந்த 4 புரிதலோடு இந்த விஷயத்தை நாம் கேட்கும் பொழுது உள்ளத்தின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? உள்ளத்திலே நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றோம்? அந்த நிலைக்கு பெயர் தான் அல் இல்ஹா. ஒரு விஷயம் அல்லாஹ்வால் தான் கொடுக்க முடியும், வேற யாராலும் கொடுக்க முடியாது என்று நம்பினால் ஒரு வாட்டி கேட்டு விட்டுருவோமா? ஒரே ஒரு வாட்டி கேட்டு அல்லாஹ் கொடுத்தா பரவாயில்ல, கொடுக்காட்டி பரவாயில்ல, மனிதர்கள் சொல்லல பாருங்க முடிஞ்சா பாருங்கன்ட்டு மக்களுக்கு என்ன பண்ணுவோம்? ட்ரை பண்ணுங்க, அவங்களால முடிஞ்சா பண்ணுங்க, அல்லாஹ்ட்ட அப்படியே கேட்போம்? இல்லை, கொடுத்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வே நீ கொடுப்பார், நீ கொடுப்ப, நீ கொடுக்கறதாக தான் நான் உன்கிட்ட கேட்குறேன், நீ மட்டும்தான் கொடுக்க முடியும் என்ற அந்த விஷயம் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் துஆவிலே கற்றுக் கொடுக்கின்றார். உலகத்திலே செய்யப்பட்ட முதல் துஆ யாருக்கு தெரியும்? ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யார் கேட்டாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அதுல என்ன இருக்குது? எங்களுடைய ரப்பே, நமக்கு நாமே அநீதி அழைத்து விட்டோம். وَإِن لَّمْ تَغْفِرْ لَنَا وَتَرْحَمْنَا لَنَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ. நீ எங்க மேல இரக்கம் காமிக்கலனா, எங்களுடைய பாவத்தை நீ மன்னிக்கலன்னு சொன்னா நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். துஆ இந்த உலகத்தில் துஆ எப்படி? அல்லாஹ்வால் மட்டும்தான் நம்மீது இரக்கம் காண்பித்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். அவன் மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகள். இதன் முதல் துஆ. அந்த துஆவிலிருந்து இல்ஹா, அல்லாஹ்விடத்திலே அந்த விஷயத்தை வலியுறுத்தி கேட்கிற அந்த மனப்பான்மை, இதுதான் அல் இல்ஹா என்ற இந்த சிஃபத்தை நாம் இந்த புனிதமிக்க ரமதான் மாதத்திலே குறிப்பிட்டு இந்த இறுதி 10 இரவுகளிலே அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு துஆ கேட்கும் பொழுதும் இந்த விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும். இறுதியாக துஆ கேட்பதற்காக சில ஆதாப், துஆ கேட்பதற்காக சில வழிமுறைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அதை ஒரு முறை நாம் வேகமாக ஒரு தஸ்கீருக்காக, ஒரு நினைவூட்டலுக்காக இதை பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசல் வரும் பொழுது ஒரு மனிதனை பார்க்கிறார். அந்த மனிதர் எடுத்த உடனே அல்லாஹ்வே எனக்கு இது கொடு, அல்லாஹ்வே எனக்கு அது கொடு கேட்க ஆரம்பிச்சிட்டார். அல்லாஹ்விடத்தை தான் கேட்டார். ஆனால் கையேந்ததும் அல்லாஹ் எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து சொல்றார்கள், அஜில ஹாதா, இவர் அவசரப்படுகின்றார், இவர் அவசரப்படுகின்றார். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு விஷயம் கேட்பதாக இருந்தால் முதல்ல அல்லாஹ்வை துதியுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள், பிறகு என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். துஆ எப்படி ஆரம்பிக்கணும்? அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லவனாகவும் நாம் துஆவை தொடக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அதப். அந்த அதபை கடைபிடித்தால் அந்த துஆவுக்குள்ள பலமே வேற. சரி, துஆ எப்படி கேட்க வேண்டும்? துஆ கேட்கும் பொழுது துஆவிலே 3 விஷயங்கள் அடங்கும். துஆவிலே 3 விஷயங்கள் அடங்கும். பொதுவாக நாம் துஆ கேட்கிறோம் என்று சொன்னால் இந்த 3 விஷயங்கள், நாம் 3 விஷயங்கள், ஒரு விஷயம்தான் துஆவில் கேட்போம். ஒரு நன்மை எனக்கு கிடைக்க வேண்டும், எனக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்பது முதல் துஆ.
அல்லது என்கிட்ட இருக்கிற ஒரு தீங்கு என்னை விட்டு போக வேண்டும். இது இரண்டாவது துவா. மூன்றாவது துவா, இதுவரை வந்து சேராத தீங்கு என்னகிட்ட வரவே கூடாது. இது மூன்றாவது துவா. துவால எத்தனை விஷயம் கேட்போம்? நம்ம 3 விஷயம் கேட்போம். தலபுல் ஹைர், என்கிட்ட ஒரு நல்ல விஷயம் வரணும், எனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கணும், அது உலகத்திலோ மறுமையிலையோ. தலபுல் ஹைர், ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்கிட்ட வரணும், எனக்கு ஃபாய்தாவான ஒரு விஷயம் அல்லாஹ் எனக்கு கொடுக்க வேண்டும். இது முதல் துஆ. ரெண்டாவது, ஒரு விஷயம் ரஃபு ஷர் ரஃபு தரர், என்கிட்ட இருக்கிற ஒரு தீங்கையோ ஒரு முசீபத்தையோ ஒரு பலாவையோ அல்லாஹ் என்னை விட்டு போக்க வேண்டும், என்னை விட்டு அதை வெளியேற்ற வேண்டும். இது ரெண்டாவது துவா. மூன்றாவது துவா, இதுவரை என்னை வந்து சேராத ஒரு தீங்கு என்கிட்ட சேரவே கூடாது என்ற அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுதல். இந்த 3 தான் நம்ம கேட்போம். எப்பொழுதுமே அல்லாஹ்விடத்தில் துவா கேட்குறோன்னு சொன்னால் இந்த 3ல் ஒரு விஷயம்தான். இதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அல்லாஹ்வே உன்னை நாம் வழிபடுகின்றோம், உன்னிடத்திலே நாம் என்ன செய்கின்றோம்? உதவியை நாடுகிறோம். உதவியை நாடுவது, உதவியை தேடுவது என்று முதல் பாட். நல்ல விஷயத்தை நாம் கேட்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் அல் இஸ்திஆனா. அல் இஸ்திஆனா, அல்லாஹ்விடத்தில் ஒரு நன்மையான விஷயத்தை எதிர்பார்ப்பது, கேட்பது. ரெண்டாவது விஷயம், நம்மை தொற்ற ஒரு தீங்கை விட்டு அல்லாஹ் எங்களை வெளியேற்ற வேண்டும் அல்லது அந்த தீங்கை வெளியேற்ற வேண்டும். இதுக்கு பேர் இஸ்திகாசா. இதுக்கு பேர் என்ன? இஸ்திகாசா. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். ஒரு விஷயத்தை வெளியேற்ற வேண்டும், ஒரு தீங்கை அல்லாஹ் நம்மளை விட்டு அகற்ற விட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பேர் இஸ்திகாசா. எனக்கு ஒரு தீங்கு வந்து விட்டது, ஒரு நோய் வந்து விட்டது, ஒரு பலா, ஒரு முசீபத், ஒரு ஃபித்னா வந்து விட்டது, அதை அல்லாஹ் என்னிடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பேர் அல் இஸ்திகாசா. மூன்றாவது, ஒரு தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுவது. இதுவரைக்கும் என்னை வந்து சேரலை, ஆனால் சேரக்கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே முதல்லையே நான் பாதுகாப்பு தேடுறது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ்விடத்தில் நம்ம பாதுகாவல் தேடுறோம். யாரை விட்டு? ஷைத்தானை விட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பாதுகாவல் தேடுறோம். இதுக்கு பேர் அல் இஸ்திஆதா. அல் இஸ்திஆதா என்று சொன்னால் இதுவரைக்கும் என்கிட்ட வரலை, வருவதற்கு முன்பாகவே அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாவல் தேடுகின்றேன். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் அவனுடைய ஊசலாட்டத்தை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகின்றோம். இந்த 3 விஷயங்கள் தான் துஆவில் இருக்கும். துஆவில் நம்ம அல்லாஹ்விட கேட்கணும்னா இந்த 3 தான். அல் இஸ்திஆனா வல் இஸ்திகாசா வல் இஸ்திஆதா. இந்த 3 ஒரு விஷயம் தான் நம்ம கேட்போம். அது துனியாவாக இருந்தாலும் சரி, ஆஹிராவாக இருந்தாலும் சரி. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அஸாபன்னார். இதில் எத்தனை துஆ இருக்குது? இந்த துஆவில் எத்தனை விஷயம் கேட்குறோம்? 3 விஷயம் கேட்குறோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, இது எந்த பாட்டு? நான் சொன்ன அந்த 3 பாட்டில் எந்த பாட்டு? ஃபஸ்ட்டு பாட் தலபுல் ஹைர், ஒரு நன்மையை நாடுவது. வஃபில் ஆஹிரத்தி ஹசனா, அதுவும் ஃபஸ்ட்டு பாட்டு, ஒரு நன்மையை நாடுவது. முதல்ல இந்த துனியாவில் நாடுறது, ரெண்டாவது மறுமையில் நாடுறது. வகீனா அஸாபன்னார், தீமையை விட்டு அது வந்து சேருவதற்கு முன்பாகவே அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவது. அல் இஸ்திஆதா, இன்னும் நம்ம நரகத்தில் போகலை, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அது நம்மை தொடுவதற்கு முன்பாகவே அல்லாஹ்விடத்திலே நரக நெருப்பிலிருந்து பாதுகாவல் தேடுவது. சரிங்களா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய் வந்திருக்குது. அவர்களுக்கு உடல் பூரா நோய். அன்னி மஸ்ஸனி அத்துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ்விடத்திலே அந்த நோய்க்காக துஆ செய்கிறார்களே, நோய் விட்டு போக வேண்டும் என்று. அதற்கு பேர் அல் இஸ்திகாசா. அவருக்கு அந்த நோய் வந்து விட்டது, அவர் இந்த நோய் தொற்று விட்டது, அந்த நோயை விட்டு வெளியேற்றுவதற்காக, அந்த நோயை விட்டு பரிசுத்தமாகிறதுக்காக அல்லாஹ் அந்த நோயை அவரை விட்டு அகற்றுவது அல் இஸ்திகாசா. இந்த 3 துஆவில் ஏதாவது ஒன்று தான் நம்ம கேட்போம். இதுதான் துஆவுடைய முழு சாராம்சம். இந்த துஆ கேட்கும் பொழுது நாம் என்ன கேட்கின்றோம் அதை நாம் புரிந்து கொண்டு கேட்க வேண்டும். அதே போல் ஒரு பாவத்தை விட்டு நாம் மன்னிப்பு தேடுகின்றோம் அல்லது தௌபா செய்கின்றோம் என்று சொன்னால்
நம்முடைய நிலையை அல்லாஹ்விடத்திலே எடுத்து கூறி நாம் துஆ கேட்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா, அல்லாஹ்வே எங்களுடைய இரட்சகனே, நமக்கு நாம் என்ன செஞ்சுக்கிட்டோம்? அநீதி அழைச்சிக்கிட்டோம், அநீதி செஞ்சுக்கிட்டோம், துலும் செஞ்சுக்கிட்டோம். இந்த இஅ்திராஃப், ஒற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, நான் பாவத்தை செஞ்சிட்டேன், நான் தவறை செஞ்சிட்டேன், நான் இந்த ஹராமான காரியத்தில் ஈடுபட்டுட்டேன் அப்படின்ட்டு அல் இஅ்திராஃப், ஒற்றுக்கொள்ளும் மனப்பான்மை அல்லாஹ்விடத்திலே, ஆம் அல்லாஹ்வே நான் இந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டேன், இந்த பாவத்தில் நான் இறங்கிட்டேன், முழுகிட்டேன், ஆனால் நீ நினைச்சா இதை மன்னிச்சிடலாம், மன்னிக்கிறதுக்கு நீ உன்னை தவிர வேற யாரும் இல்லை என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுதல். அதே போல் துஆ கேட்கும் பொழுது இன்னும் சில அதபுகள் இருக்கு, இன்னும் சில ஷர்த்துகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக அடுத்த இரவுகளில் இன்ஷா அல்லாஹ் முடிந்தாலே இந்த விஷயத்தை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனித மாதத்திலே நாம் கேட்கின்ற அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானாக. நம் அனைவரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பானாக, நம் அனைவரையும் சொர்க்கத்திலே சேர்ப்பானாக. ஆமீன். அகூலு ஹாதல் கௌல் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.